friends, welcome to Shakti recipe. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவே இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 2 ஆனியன் நல்லா ஃபைனாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா இந்த ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனது இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு இந்த ரெட் சில்லி பவுடர் நல்ல கலர் கொடுக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம பாயில் பண்ணியிருக்கிற பேபி பொட்டேட்டோஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ 1 by 1 இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட இந்த பேபி பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த பொட்டேட்டோஸ் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.